இன்றைக்கி நம்ம ஹெவன்லி டெலிஷனோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த டாக்டர் உசாமி கூட செத்து போயிருப்பானே, அப்புறம் வந்து ஹீரோவும் ஹீரோயினையும் கிளம்பியிருப்பாங்க அவங்களோட ஜேர்னிக்காக. அப்புறமாட்டி இங்கே லேபில் தான் காட்டுறாங்க. பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க. கோனா கூட ஒரு பொண்ணு நின்று பேசிகிட்டு இருப்பா. இவ தான் ஆஸ்ரா. முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்களே, ஃபஸ்ட்டு இந்த லேப்லேயே செத்து போன இந்த பொண்ணு தான் இவ வந்து கோனா கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ கோனா கேட்டுக்கிட்டு இருக்கான், அப்படியா அது மேகத்தில் அவ்வளோ வேகமாக போச்சா, அது மூஞ்சி எப்படி இருக்கும் பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கான். உடனே இவ சொல்கிறா, எல்லாத்தையுமே என்கிட்டே கேட்காத, நீயே யோசிச்சு பாரு, உன்னோட இமேஜினேஷனுக்கு என்ன தோணுது அதை சொல்லு, கண்ணை மூடி யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனும் கண்ணை மூடி பார்க்குறான். பார்த்தா அங்கே விளாண்டுக்கிட்டு இருக்க பசங்க மட்டும்தான் இவனுக்கு தெரியுறாங்க. அப்போ தான் இவன் கேட்குறான், என்ன பார்த்தேன் நீ அப்படின்ற மாதிரி. உடனே இவன் சொல்கிறான், அது வந்து ஒரு ஒளி மாதிரி ஒரு கத்தியை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இப்படி சொல்கிறப்பயே அங்கே பார்த்தா பின்னாடி ஒரு பையனுக்கு அடிபட்டு ரத்தம் பொலப்பொலான்னு போயிட்டுருக்கு. எல்லாரும் கத்துறாங்க, ஐயோ எப்படி அடிபட்டுச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த ஆஸ்ரா தான் வந்து இவளோட மேஜிக் பவர் வச்சு அவனை வந்து ஹீல் பண்ணிடுறா. அவனுக்கு கால் சரியாது. அப்போ தான் எல்லா பிள்ளைங்களும் சொல்கிறாங்க, யாருமே அவன் கிட்ட வரல, எப்படி இவனுக்கு அடிபட்டுச்சுன்னுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகிடுது. கோனா தூங்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஆஸ்ரா பொண்ணு அங்கே வந்துட்டு கோனான்னு எழுப்பிட்டு இருக்கா. இவனும் பார்க்குறான், எந்திரிச்சிட்டு என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கப்பயே அந்த சிசிடிவி கேமராவில் கட்டுறாங்க. அந்த ஆஸ்ரா பொண்ணு நிற்கிறது தெரில. அப்படியே எல்லா கனெக்ஷனுமே கட் ஆகிடுது, எல்லா சிசிடிவியுமே ஆஃப் ஆயிடுது. அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க. அப்போ இந்த ஆஸ்ரா பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பிறந்ததுக்கான காரணம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால உனக்கு இப்போ குட் பை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாளாம். உடனே இவன் கத்த ஆரம்பிச்சிடான், ஆஸ்ரா எங்கே பண்ணுன்னு சொல்லிட்டு வெளிலலாம் வந்து தேடி பார்க்குறான். அப்புறம் இவனோட பவரை வச்சு அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். பார்த்தா அவள் பால்கனியில் தான் நின்றுட்டுப்பா. அவளை பார்த்தா அவள் உடம்புல ஏதோ ரக்க மாதிரி வரும். கீழே இருக்க ஒயர் எடுத்துகிட்டு போய் சீலிங்கில் போட்டு அவள் கழுத்தில் சுற்றி அவளே வந்து அப்படி தூக்கில் தொங்குற மாதிரி இறந்துடுவான். இவன் ஓடி வந்து அவளை பிடிக்கலான்னு தாவி கீழே விழுவ போயிடுவான். அப்போ கூட அவள் வந்து அவளோட பவரை வச்சு கோனாவை பொறுமையாக தரையில் இறக்கி விட்டுட்டு சொல்கிறா, இது மாதிரி பெரியவங்களாம் வராங்க, ஒழுங்கா நீ ரூமுக்கு பேரு கோனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு கோனா சொல்கிறான், என்னை விட்டு பேராத, நான் மட்டும் தனியால் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். உடனே அந்த ஆஸ்ரா சொல்கிறான், நீ ஒன்றும் தனியால் இல்லை, டோக்கியோ மிமேயுமே ஆன்சன் மாதிரி நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க, உனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்டு கிடைப்பாங்க, உண்மையான காதலில் தேடுக்கோனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அத்தோட மறுநாள் கட்டுறாங்க. அப்போலேருந்து கோனா தனியாக தான் இருப்பான். அப்போ தான் அந்த மிமேகியும் டோக்கியோவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட வயசில் அவன் மட்டும் தனியாக தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களா. உடனே டோக்கியோ சொல்கிறான், நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஓடி போயிடுவான். அவன் கேட்குறான், எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் வரையறதை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக வரைகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்படியே சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறான். அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். டோக்கியோ தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு அப்போ தான் அவனுக்கு ஒரு சென்ஸ் ஆகுது, ஒருவேளை ஆஸ்ராவை கொண்டவங்க டோக்கியோவே அடுத்து எடுத்துக்க போகிறாங்க, டோக்கியோவும் கூட்டிட்டு போகிறதுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சைடில் கட்டுறாங்க. லேபில் வந்து பசங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் தானே. இவங்களை பார்க்கறதுக்கு ஃபாரின்லேருந்துலாம் ஆள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அந்த சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி இவங்க எல்லாருமே 14 வயசு பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டோக்கியோ பார்த்துட்டு குறுகுறுன்னு டோக்கியோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ப முடியலையே, டோக்கியோவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னே தெரில. இங்கே அடுத்து நம்ம அக்கா அந்த மீன் தான் கட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு வராங்க. அந்த உசாமி வந்து கையில் வச்சுருந்த அந்த பட்டனும் நம்ம கையில் வச்சுருக்க அந்த கன் இருக்குல்ல, அதோட சிம்பிளும் ஒன்று தான். இது ரெண்டையும் பக்கம் கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல. நம்ம இந்த லோகோவை ஃபாலோ பண்ணி போடுறது நல்ல விஷயம் தான். அடுத்து நம்ம எங்கே போகணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். உடனே தம்பி சொல்கிறான், அப்போ நம்ம உசாமி வாழ்ந்த இடத்துக்கு தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கரெக்டு, அங்கே தான் போகணும். ஆனால் வந்து உசாமி மேப்பில் காட்டின இடத்த நான் பார்க்கலையே, அவன் கூட நம்ம போயிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே தம்பி சொல்கிறான், அவங்க எல்லோரும் இந்த பக்கம் தான் போன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அக்கா சொல்கிறா, சரி அவங்க இந்த பக்கமே இருந்தால் இது மாதிரி வளைஞ்சு போயிருந்தா நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான், சத்தியமாக அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்கிறான். சொல்லிட்டு இப்படின்னு சொல்கிறான், பார்த்தியா எனக்கு விழுந்த பல்லு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இவளுக்கு புரியவே இல்லை, உனக்கு இவ்வளோ வயசாச்சு எப்படி பல்லு திருப்பி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நிலநடுக்கம் வந்துடுது. இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க, ஓடி நம்மளும் உள்ளே விழுந்துறப்போன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு பெரிய பில்டிங்கு கீழே விழுற மாதிரி சத்தங்கிட்டு இருக்கும். அப்போ தான் அக்கா சொல்கிறான், அப்போ பில்டிங் ஒன்று விழுந்துட்டு அங்கே போனோன்னா நம்மளுக்கு தேவையான நிறைய பொருள் கிடைக்கும், அப்புறம் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஆளுங்க வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து விசாரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பில்டிங் பாதியாக தான் உடஞ்சிருக்கும், ஃபுல்லாக உடஞ்சிருக்காது. அப்போ தான் அக்கா சொல்கிறா, இப்படி இருக்கப்போ உள்ளே போனால் நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தம்பி வந்து ஒரு குட்டி கேப்பை கட்டி இதுக்குள்ளே போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அக்கா சொல்லிட்டு இருக்கா, அதிலெல்லாம் போனால் நம்ம சேர்த்து போயிடுவோம்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ அதுலேருந்து ஒரு மூஞ்சி வருமா. தம்பி கத்திட்டு வந்து கீழே விழுந்துடுறான். என்னது இது, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்கா, இங்கே தான் நீ உயிர் வாழ்ந்தியா, தப்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்கிறான், இல்லை பொருள் எதுவும் எனக்கு கிடைக்கிறது இங்கே இருக்குமான்னு பார்க்க தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அக்கா சொல்கிறா, எங்களே நீ தோக்கடிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் அதுக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது, நீங்கள் வேறு
வருவீங்கன்னு தெரியாமல் தான் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நடுங்கி போய் பயந்து பேசுவானா. உடனே தம்பி அக்கா கேட்குறாங்க, ஏன்டா இப்படி போய் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அவன் சொல்கிறான், உங்கள் 2 பேரும் பார்க்க கொள்ளைக்காரங்க மாதிரி இருந்துச்சு அதனால தான். அப்படின்னா இவங்க 2 பேரும் கத்துறாங்க, ஏன்டா எங்களை பார்த்தா அவனை கொள்ளைக்காரமாக இருக்கா, ஓ மூஞ்ச பேர் நீ தான்டா கொள்ளைக்காரமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே லேபு தான் கட்டுறாங்க. வந்து அந்த சயின்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கா. அவங்க சொல்கிறாங்க, இதுமாரி ஒன்று திடீர்னு கூப்பிட்டதுக்கு மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேட்டோக்கே சொல்கிறேன், அதனால ஒன்றும் இல்லை, இப்போ கூட எனக்கு ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, ஹெல்த் நல்லா தான் இருக்குது, எதுவும் ஜுரம் வராமல் பார்த்துக்கோ, எதுவும் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ கோனா கூட ஒன்றா இருந்தால அதை வந்து பயன் பண்ணி தான் அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. இவளும் புரியாத மாதிரியே புரியாமையே சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்து இங்கே மிம்மேகிமே தான் கட்டுறாங்க. சீலிங்கே பார்த்துக்கிட்டு நிற்கிறா. பின்னாடி வந்து ஹீரோ அதான் மிம்மேகிமே லவ் பண்ணுறான்னா அவன் வந்துட்டு கேட்குறான், என்ன நீ சீலிங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. உடனே இவ சொல்கிறா, நீ ஏன் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, இது மாதிரி அங்கே ஏதோ மிதக்குது உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், அது வந்து ஏதாச்சும் டஸ்ட்டாக இருக்கும், நம்ம கண்ணாலேயே சில இது காற்றுல பார்க்க முடியும்ல, குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் தான், அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும், கிளாஸ் ஆரம்பிக்க போது வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்போ தான் இங்கே இவ்வளோ கட்டுறாங்க மிம்மேகிமே. இவன் என்ன பார்க்குறான்னா, அந்த ஆசரா தூக்கில் தொங்குனால அதை தான் இவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு அச்சிச்சோ என்னால் மட்டும் தான் பார்க்க முடியுதா, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளாஸ்க்கு ஓடி வந்துடுறான். அங்கே ஓடி வந்து பார்த்தா டோக்கியோ காணும். என்னடா டோக்கியோ காணும்னு எல்லா பசங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த டீச்சர் சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட முன்னாடி ஒன்று சொல்லணும் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, என்னென்னா டோக்கியோ கொஞ்சம் நாள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவள் கொஞ்சம் நாள் கழித்து தான் வருவா, அதனால் கவலைப்படாதீங்க, அவள் சீக்கிரமாகவே திரும்பி கிளாஸ்க்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கட்டுறாங்க, டோக்கியோ வந்து அந்த சயின்டிஸ்ட் தான் எங்கேயோ கூட்டு போயிட்டுருக்காங்க, எங்கே கூட்டு போயிட்டுருக்காங்கன்னு தெரில. அடுத்த சீனில் அக்காவும் தம்பியும் தான் கட்டுறாங்க. இங்கே வந்து அந்த பொருள்லாம் கலெக்ட் பண்ணலான்னு ஒருத்தன் வந்திருப்பானா, அவன் வந்து அவனோட பொருள்லாம் எடுத்து வச்சு காரில் வச்சு கிளம்பிட்டு இருக்கான். அக்கா பார்த்துட்டு சொல்கிறான், காரில் போகிறது நல்லா ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், ரோடு இப்படி உடஞ்சி கிடஞ்சி கிடந்தா நான் இப்படி ஓட்டிகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே தம்பி கேட்குறான், இப்படி தனியாக போறியே உனக்கு ஆபத்துலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே இவன் இந்த மரம் வெட்டுற மாதிரி ஒரு மிஷின் இருக்குல்ல அதை எடுத்து கட்டி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் இது இருக்குது அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க இவங்கள பார்த்துட்டு, ஓ கன்று வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் கன்று மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்கிறா. அப்புறம் அக்கா கேட்குறா, இங்கே எதுவும் டவுன் எதுவும் இருக்கா அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இன்ஃபர்மேஷன்லாம் எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமா, சும்மாலாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அக்கா பார்த்துட்டு, காசுக்கு தான் இப்படி பண்ணுறியா, நாங்கள் காசு தரோம்டா, சரி இதை பாரு, இந்த ஃபோட்டோவில் யாராச்சும் தெரியுமா உனக்கு, இந்த லோகோ பற்றி ஏதாச்சும் தெரியுமா, ஹெவன்கிற இடத்த பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறா. இவன் அப்படியே விட்டு பார்த்துட்டு, இருங்க நான் வந்து காரை வந்து ஓரம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் பக்கத்தில் அந்த காரை நிப்பாட்டிட்டு இவன் வந்துட்டு அந்த ஒரு பெரிய போர்டு எடுத்து வைக்கிறான். அதில் பார்த்தா நிறையா லிஸ்ட் எழுதியிருக்கு. அவன் சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் வந்து பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால இது எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி என்ன அக்காவும் காசு எடுத்து கொடுத்துட்டு, இது மாதிரி சொல்லி இதெல்லாம் முக்கியமாக அதெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா.